அந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள அந்த சாலை காலையிலையும் மாலையிலையும் அதிக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற தாம்பரத்தில் செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூறியது உண்மை. நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதிச்சோம். அதுல முக்கியமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளா கொண்டு வந்தாதான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும், குறிப்பாக இந்த ரோட்ல தான் அதிகமான விபத்துகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துல வந்துட முடியும். ஆனா செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. சோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தாலும் திருவள்ளூர்ல இருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்க ஒரு 3 மணி நேரம் ஆகுது. சோ சென்னையுடைய அதர் மாவட்டங்கள்ல இருந்து மற்றொரு மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனா அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்க மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோட இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துவதற்கான எல்லா பணிகளும் நடக்கும். நன்றி. விநாயகன் 2 மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்பு மருத்துவம் மற்றும் மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி: செஞ்சி தொகுதி செஞ்சி பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு போதிய நவீன உபகரணங்களை விரைந்து வழங்க அரசு முன்வருமா? ஆமெனில் எப்பொழுது? கேள்விக்கான பதில்: நிச்சயம் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம அரசு மேற்கொண்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனை 106 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனைக்கு 17 மருத்துவர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 17 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 18 செவிலியர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 18 செவிலியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இம்மருத்துவமனையை வலுப்படுத்தும் வகையில் ரூபாய் 5 கோடி செலவில் கூடுதல் கட்டிடம் மற்றும் 75 லட்சம் செலவில் பாயில்ஸ் அப்பaratus, சிடிஜி மிஷின், டிஃபிபிரிலேட்டர், இசிஜி மிஷின், ஃபீட்டல் டாப்லர், மொபைல் எக்ஸ்ரே, மல்டிபேரா மானிட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒப்பளிக்கப்பட்டு மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ பயனாளர்களின் நலன் கருதி இம்மருத்துவமனைக்கு சிஆம் கருவி மற்றும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்களையும் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.